நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் அமைந்த ஒரு வெற்றி திரைப்படம் தான் பார் மகளே பார் திரைப்படம். இந்த படத்தை கஸ்தூரி ஃபிலிம்ஸ் VC சுப்புராமன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். படத்தின் தமிழக உரிமையை சிவாஜி கணேசன் அவர்களின் சிவாஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம் வாங்கி விநியோகித்து இருந்தது. ஜமீன்தார் சிவலிங்கத்தின் மனைவி லக்ஷ்மி பிரசவ வலியின் காரணமாக கஸ்தூரிபாய் நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அதே சமயத்தில் சுலோச்சனா அப்படின்ற நாட்டியக்கார பெண் ஒருத்திக்கும் பெண் குழந்தை பிறக்கிறது. 2 குழந்தைகளையுமே கழுவுவதற்காக எடுத்து போன 2 தாதிகளும் மின்சாரம் தாக்கி இறந்து போக கழற்றி வைக்கப்பட்ட எண் அட்டைகளில் எது எந்த குழந்தை அப்படின்னு கண்டுபிடிக்காமல் போனது. தன் கணவன் தன்னை கைவிட்டு விட்டு போய்விட்டதால தன்னால் இந்த குழந்தையை வளர்க்க முடியாது அப்படின்னு கடிதம் எழுதிவிட்டு சுலோச்சனா எங்கோ போயிடுறாங்க. லக்ஷ்மி தன் குழந்தை எது அப்படின்னு அறிய முடியாததால அங்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகிறது. இப்படி ஒரு விஷயம் நடந்தது வெளியில தெரிஞ்சா தங்கள் மருத்துவமனையின் பெயருக்கு களங்கம் ஏற்படும் அப்படின்னு அஞ்சும் தலைமை மருத்துவர் லக்ஷ்மி அம்மாளிடம் நடந்த உண்மையை சொல்றாங்க. அவங்க தன் கணவரின் நண்பர் ராமசாமியின் ஆலோசனைப்படி தனக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்திருப்பதாக கணவர்கிட்ட போய் சொல்றாங்க. அதை உண்மை அப்படின்னு நம்பிவிடும் சிவலிங்கத்திற்கு பெருமை பிடிபடவில்லை. ஒருத்திக்கு சந்திரா அப்படின்னும் இன்னொருத்திக்கு காந்தா அப்படின்னும் ஒரே பெயராக வைக்கிறாரு சிவலிங்கம். குழந்தைகள் வளர்ந்து பெரிய ஆளாயிடுறாங்க. காந்தா தன்னை மாதிரியே கொஞ்சம் திமிரு பிடித்த கோபக்காரியாகவும், இளைய மகள் சந்திரா அம்மாவை போல சாதுவானவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் சிவலிங்கம் இளையவள் சந்திராவுடைய கழுத்தில் இருக்கும் பச்சை மச்சம் சிவலிங்கத்தை குபேரராக்கும் என வீட்டோடு இருந்து குழந்தைகளை பார்த்து கொள்ளும் சுலோச்சனாவின் அண்ணன் MR ராதா சொன்னபடி சிவலிங்கத்தின் வியாபாரம் விருத்தி அடைந்தது. அவரது செல்வம் பெருக ஏற்கனவே தான் பணக்காரர் அப்படின்ற அகம்பாவத்தில் இருக்கும் சிவலிங்கத்தின் செருக்கு அதிகரிக்கிறது. காலம் உருண்டோட 2 குழந்தைகள்ல எந்த குழந்தை சிவலிங்கத்துடையது அப்படின்ற மர்மம் உடையாமலேயே குழந்தைகள் இருவரும் வளர்ந்து 18 வயது மங்கையாகிறார்கள். 2 பேரையுமே தங்களுடைய சொந்த மகள் போன்றே பாகுபாடு காட்டாமல் வளர்க்குறாங்க லக்ஷ்மி. சந்திராவுக்கும் சேகருக்கும் திருமண நிச்சயதார்த்த விழாவுக்கு தன் சொத்தையெல்லாம் குதிரை பந்தயத்தில் இழந்து ஏழையாகிவிட்ட பழைய நண்பர் ராமசாமியை சிவலிங்கம் அழைக்கவில்லை. விஷயம் அறிந்தவுடன் அவர் அழையா விருந்தாளியாய் மனைவியோடு வந்து சேர அவரிடத்தில் நின்று பேசுவது கூட தன் கௌரவத்திற்கு இழுக்கு அப்படின்னு நினைத்து அவரை புறக்கணிக்கிறாரு சிவலிங்கம். அவரது ஆணவத்தால் அவமானம் அடைந்த சிவலிங்கம் கோபத்தில் குழந்தைகள் பற்றிய விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. சிவலிங்கத்தை பிடித்து ஆட்டும் அந்தஸ்து அப்படின்ற பேய் விலகட்டும் அப்படின்ற எண்ணத்தில் ராமசாமி சொல்லும் அந்த உண்மை குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. திருமணமும் நின்று போகிறது. மனைவி தன்னிடம் ஒரு பெரிய உண்மையை மறைத்து விட்டாள் அப்படின்ற கோபமும் அத்தனை பேரின் முன்பட்ட அவமானமும் சிவலிங்கத்தின் கோபத்தை தூண்ட 2 பேரில் யார் தன்னுடைய மகள் அப்படின்ற உண்மை தெரியும் வரை தான் யாரிடமும் பேச போவதில்லை அப்படின்னு வீம்பு பண்றாரு. மனைவியும் மகளும் கொண்டு வரும் உணவை உண்ண மறுக்கிறாரு. மனைவியோடு பேசவும் மறுக்கிறாரு. தன் பெற்றோரின் நிலையை எண்ணி வேதனை அடையும் சந்திரா குடும்பத்தில் நிலவும் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தன் உயிரை தியாகம் செய்ய முடிவெடுக்கிறாங்க. என் பேரு சுலோச்சனாங்க. நாட்டியக்காரி சுலோச்சனாவா? ஆமாங்க. எங்க வந்த? ஐயா, எனக்கு யாரும் இல்லைங்க எங்க அண்ணனை தவிர. அவரும் எனக்கு கல்யாணம் ஆன உடனேயே எங்க வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாருங்க. புத்த மரணம் நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் கணவர் தான் நாட்டியக்காரி சுலோச்சனாவின் மகள் அப்படின்னு துப்பறிந்து கண்டுபிடித்து விட்டதாய் பொய்யாக ஒரு கடிதம் எழுதிவிட்டு வீட்டை விட்டு புறப்படுறாங்க. தான் சொன்ன பொய்யை வலுப்படுத்துவதற்காக ஒரு பெண்ணிடம் தனது மோதிரத்தை கொடுத்து தன் வீட்டுக்கு சுலோச்சனா அப்படின்ற பெயர்ல சென்று தான் சொன்ன மாதிரி சொல்றாங்க. கழுத்தில் இருந்த பச்சை மச்சத்தை பற்றி குறிப்பிட்டு பேச அவள் சொன்னது உண்மை அப்படின்னு சிவலிங்கம் நம்புறாரு.
சந்திரா ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் சொல்ல குதூகலிக்கிறாரு சிவலிங்கம். சந்திராவின் புகைப்படத்தை வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு போய் உடைத்து போட செல்கிறாரு. காந்தாவும் லக்ஷ்மியும் சந்திராவுக்கு 16வது நாள் சடங்குகள் செய்யும்போது கூட அவரிடத்தில் எந்த சலனமும் இல்லை. தன் அந்தஸ்து மட்டுமே பெரிதென தோன்றுகிறது அவருக்கு. தந்தையின் செல்வ செருக்கு காந்தாவுக்கு கோபத்தை உண்டாக்க தந்தையை பழி வாங்குவதற்காக ராமசாமியின் மகனையே மணக்க போவதாக சொல்றாங்க அவங்க. அவ்வேளையில்தான் தன் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற சந்திரா ஆடிய நாடகம் தெரிய வருகிறது. அவள்தான் தன் உண்மை மகளாக இருக்கக்கூடும். தன்னையே பழி வாங்குவதாய் சொன்ன காந்தா தன் மகளாய் இருக்க முடியாது அப்படின்னு நாளடைவில் குற்ற உணர்ச்சியால கொஞ்சம் புத்தி பேதலித்து போறாரு. அவரது ஆணவமும் அழிகிறது. காந்தா, காந்தா, கூப்பிட்டீங்களாப்பா? என்னன்னு கேளு. அம்மாவியா? என்னம்மா? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லாம இங்க எதுக்காக வரணும்? கேளு. விஷயத்தை சொல்லேம்மா. நாளைக்கு 16வது நாள். அப்படின்னா? சந்திரா இறந்து. ஓ, சந்திரா இறந்து நாளையோட 16 நாள் ஆகுதா? ஆனாகட்டுமே, அதை பத்தி நமக்கு என்னம்மா? அப்படி இல்லம்மா. சம்பிரதாயப்படி சந்திராவுக்கு நாம செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்யணும். ஈமச்சடங்கு? கருமாதியா? அதை நாம ஏன் செய்யணும்? அவங்க அம்மா செஞ்சுட்டு போறா. இல்ல காந்தா, நாம செய்ய வேண்டியதுதான் முறை. காந்தா, முறைகிறேன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் தெரியுமா? யாருக்கு யாரு முறை? போகட்டும், முறையே வேண்டாம். ஆனா 18 வருஷமா சந்திரா நம்மையே அப்பா அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. வாழ்க்கையில விரும்பின ஒருத்தனை கல்யாணம் செய்துக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தோம். நம்ம சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு மறைஞ்சு போன ஒரு புண்ணியவதியின் ஆத்ம சாந்திக்காகவாவது நாம இதை அவசியம் செஞ்சுத்தாம ஆகணும். காந்தா, என் அதிர்ச்சி மறைஞ்ச நான் இப்பதான் நிம்மதியோட இருக்கிறேன். அதை கெடுக்க வேண்டாம்னு சொல். அப்பா, அம்மா சொல்றதுலயும் உண்மை இருக்குப்பா. பிறந்தது முதல் சாகர வரையில சந்திரா எனக்கு சகோதரியாவும் உங்களுக்கு மகளாவும் நம்ம கூடவே இருந்த. அந்த நாட்டியக்காரி சந்திராவை பெத்து இருக்கலாம். ஆனா வளர்த்தது நீங்களும் அம்மாவும் தானப்பா. நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்கப்பா. பெத்த மகளை 18 வருஷமா பிரிஞ்சிருந்த அந்த தாய் பாசமே இல்லாதவன் சடங்குகளை எல்லாம் செய்வான்னு நம்பி நாம செய்யாம இருக்கலாமாப்பா? நான் சொல்றதை தயவு செய்து நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. உனக்காக நான் சம்மதிக்கிறேன். ஆனா நான் இதுல எல்லாம் கலந்துக்க வேண்டிய எதிர்பார்க்காதீங்க. சரிப்பா. காந்தா, சந்திரான்னு ஒரு பொண்ணு இங்க இருந்ததாகவோ உன் கூட வளர்ந்ததாகவோ உனக்கு நினைப்பே இருக்க கூடாது. அவளுடைய இறுதி சடங்கோடு அவளை பத்தி எண்ணங்களும் இறுதி ஆயிடணும். நீ கோடீஸ்வரன் சிவலிங்கத்தின் ஒரே மகள். ஞாபகம் இருக்கட்டும். பார் மகளே பார் திரைப்படம். அவள் பறந்து போனாலே, மதுரா நகரில், நீராடும் வைகையில் ஆகிய பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆயின. மற்ற பாடல்களும் கதையோடு இணைந்து ரசிகர்களை கவர்ந்தன. அவள் பறந்து போனாலே அப்படின்ற ஒரே பாடலை நாயகியின் காதலனும் அப்பாவும் பாடுவதாக காட்டியிருப்பது புத்திசாலித்தனமான யுக்தி. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே.
என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை. என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை. என் நெஞ்சுக்கு நினைவில்லை, இனி நிழலுக்கும் உறக்கமில்லை. என் நிழலுக்கும் உறக்கமில்லை. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை. இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை. என் அன்புக்கு மகள் இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை. ஒரு ஆறுதல் மொழி இல்லை. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. என் இதயத்தில் பூட்டி வைத்தேன், அதில் என்னையே காவல் வைத்தேன். அவள் கதவை உடைத்தாளே, தன் சிறகை விரித்தாளே. தன் சிறகை விரித்தாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. அவள் எனக்கு மகளானாள், நான் அவளுக்கு மகனானே. அவள் எனக்கு மகளானாள், நான் அவளுக்கு மகனானே. என் உரிமை தாயல்லவா, என் உயிரை எடுத்துக் கொண்டாள். என் உயிரை எடுத்துக் கொண்டாள். அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.